taking the first step. இப்போ நீங்க எந்த ஒரு ஆக்ஷன் towards your any kind of goal, உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறது தான் ரொம்ப ஒரு ஆங்ஸைட்டி இன்டியூசிங்கா இருக்கும். நீங்க ரொம்ப பயமா இருக்கும், வச்சு பண்ணலாமா வேணாமா, எப்படி பண்றதுன்னு தெரியல, அவங்க கிட்ட போய் பேசணுமா, ஸ்டேஜ்ல போய் பேசணுமா, என்ன பண்றதுன்னு தெரியலன்ட்டு ஏகப்பட்டது இருக்கும். பட் இஃப் யூ டோன்ட் டேக் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நீங்க வேற எந்த ஒரு ஸ்டெப்ஸும் எடுக்கவே முடியாது. அது நீங்க கடைசி புரிஞ்சுக்கணும். நீங்க அது ரொம்பவே பயந்துன்னா அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணினே இருந்தீங்கன்னா until the end you wouldn't even reach your goal. அட்லீஸ்ட் உங்க கோல் கிட்ட கூட உங்களால போகவே முடியாது. அண்ட் இட் இஸ் வெரி மச் ட்ரூ பப்ளிக் ஸ்பீக்கிங்ல. இப்போ மற்றவங்க ஒரு நார்மலா வேற ஒரு பர்சன் கூட இன்ட்ராக்ஷன் இருக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு செமினார், ஒரு கிளாஸ் லெவல்ல ஒரு செமினார் இருக்கிறது, இல்லை ஒரு ஸ்டேஜ்ல எல்லாரும் முன்னாடி பேசுறது, ஒரு ஒர்க் ஷாப்ல அந்த மாதிரி டைம்ல கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்றது, எல்லா ஒரு இடத்துலயும் ஒரு ப்ரெசன்டேஷன் நீங்க பண்ற அந்த மாதிரி எல்லா ஒரு இடத்துலயும் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க எடுத்து வைக்கலன்னா அஃப்கோர்ஸ் யூ couldn't do any of them. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு வாட்டியா ஒவ்வொரு விஷயத்த பண்ணி தான் உங்களால இம்ப்ரூவ் பண்ண முடியும். பட் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே எடுக்கலன்னா எப்படி? ஸோ ஐம் கோயிங் டு ஷேர் ஒன் ஸ்டோரி. ஏன்னா ஸ்டார்டிங்ல நானும் அந்த மாதிரி தான் இருந்தேன். உங்களை மட்டும் இது பண்றதுலாம் ரொம்ப நினைச்சுக்காது. ஏன்னா ஒரு 12th படிச்சிருந்த டைம்ல எனக்கு ஒரு பொண்ணு லைட்டா பிடிச்சிருந்துரு. அவளுக்கு என்ன பிடிச்சிருந்துரு, ரெண்டு பேரும் பார்த்து மட்டும் தான், பேசவே இல்லை. அதுக்கு ரெண்டு பேரும் மாத்தி ஐ கான்டாக்ட் மட்டும் வச்சுன்னு போகும். அது 12th எக்ஸாம் கிட்ட வர்ற டைம் அந்த ஸ்பெஷல் கிளாஸா போட்டுனாங்களா, போயிட்டு அவளே நான் அவளை பார்ப்பேன், அவளும் என்னை பார்த்துனே இருப்பான். பட் ஒரு வார்த்தை கூட பேசல. எனக்கு போய் பேசுறியா, சரி பேசலாமா வேணாமான்னு யோசிச்சுன்னு. ஏன்னா இப்போ அந்த டைம்ல அவளுக்கு ஆள் இருந்துச்சு. பட் எவ்ரி திங் இஸ் ஃபேட் இன் லவ் அண்ட் வார். அவ கூட போய் பேசணுமா, இது பண்ணுமோன்னு ரொம்ப யோசிச்சுன்னு. அப்போ என் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்பேனா, அவன் இல்ல மச்சான் வேணாம் மச்சான், போய் பேசாத, தேவையில்லாம ஏதாவது பிரச்சனையா போய் வேணாம் சொன்னா கேளு, வேணாண்டா போகாத அப்படின்னு பிடிச்சி வேலை வச்சுட்டான். அடை என்னோட போய் பேசுறா, அப்படி பக்கத்துல இருக்கு வேற யாருமே இல்லை, போய் பேசலன்னு சும்மா ஒரு வார்த்தை வச்சு என்னடா ஆச்சு, இதை கேட்டு வரேன்டா, வேணாண்டா வேணாம் சொன்னா கேளு, போய் பேசாதண்டா. போய் பேசவே இல்லைண்ணா. 12th முடிச்சுட்டேன். காலேஜ் இப்போ 3rd year முடிஞ்சு போச்சு. I didn't even spoke a single word to her. Even though நாங்க ரெண்டு பேரும் லிட்ரலி அவ அழகா தான் இருந்துச்சு, அழகா இருந்தா, அதுல எந்த ஒரு இது மாற்று கருத்தே இல்லை. She was so beautiful. And அவ என்னை பார்த்துனே இருப்பா, நானும் அவளை பார்த்துனேன்னு அரௌண்ட் 1 month லிட்ரலா தினமும் ஐ கான்டாக்ட் வச்சுன்னு இது பண்ணினே இருப்போம். காலையில ஆரம்பிச்சு ஈவினிங் வரைக்கும் மாத்தி பார்த்துன்னு ஸ்மைல் பண்ணினா அப்படியே போச்சு. போய் பேசிருக்கலாம், சான்ஸ் மிஸ் பண்ணிட்டேன். பார்த்தா தெரியுது, எனக்கு கிளியரா தெரியுது நான் வேண்டியதான் இது பண்ணல, ஒழுங்கா பண்ணலன்ட்டு. ஸோ இதுல இருந்து ஒரே ஒரு டிப் மட்டும் சொல்லிக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ஏதாவது இந்த மாதிரி விஷயம் பேசினாலும், இல்லை செமினார் ஏதோ ஒன்று இந்த மாதிரி பப்ளிக்ல பேசுறதுக்கு உங்களை மோட்டிவேட் பண்ற மாதிரி ஃப்ரெண்டா இருக்கும். ஒருவேளை அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் டிமோட்டிவேட் பண்ணாம இருக்க மாதிரி சொல்லணும், உங்களுக்கு பிடிச்சி வைக்காமலே சொல்லணும். சரியா? என் பூல பிடிச்சி வைக்கிற ஃப்ரெண்ட்லாம் வேணவே வேணாம். ஓகேவா? புண்டை நீ இருக்கிற என் பூல பிடிக்கிறன்ற மாதிரி கேட்கணும். நாய் லூசு எப்படியா பல்லுங்களா, ஏன்னா என் பூல ஏன்டா பிடிக்கிற, சீரியஸா கேட்க, என் பூல ஏன் பிடிக்கிற? அட்லீஸ்ட் மோட்டிவேட், உன் பூல தூக்கி வைக்கலன்னா கூட பரவாயில்ல, உன் பூல பிடிச்சி வைக்கிற ஃப்ரெண்ட் எல்லாம் உனக்கு வேணாம். ஓகேவா? சீரியஸா சொல்றேன். அட்லீஸ்ட் யூ வாண்ட் யுவர் ஃப்ரெண்ட் டு பி மோட்டிவேட்டிங் யூ. மோட்டிவேட் பண்ற மாதிரி ஃப்ரெண்ட் எல்லாம் எதுவுமே பண்ணாம கையை வைக்காம மூட்டு போறானா அவன் கூட பரவாயில்ல. அவன் பிடிச்சி வைக்கிறான், பட் நீ போகாத மச்சான், பேசாத மச்சான்ட்டு, அவன்லாம் வேணவே வேணாம். இதெல்லாம் கூட வச்சு அவனும் கை வைக்க வந்தா பள்ளின்னு ஒண்ணு வை. சீரியஸா சொல்றான். லைஃப்ல நிறைய வாட்டி அந்த நாய்களால அடி வாங்கியிருக்கேன். சொன்னா கேளு, புரிஞ்சுக்கோ. ஏகப்பட்ட சான்ஸ் மிஸ் ஆயிருக்கு, ஏகப்பட்டது, புரிஞ்சுக்கோங்க. செகண்ட் என்ன ஆச்சுன்னா, ஓகே ஸ்கூல் டைம்ல இந்த மாதிரி ஆயிடுச்சா, 12th முடிஞ்சிருச்சு. அந்த டைம்ல இருந்து ஸ்கூல் டைம்ல இருந்து காலேஜ் போறதுக்கு ஒரு கேப் இருக்கும்ல, ஒரு 6 months கேப். அந்த கேப்ல தான் கீப் ஆன் திங்கிங், என்னடா இது இந்த மாதிரி ஆயின்னு இருக்கு, இதே மாதிரி காலேஜ்லாம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, காலேஜ்ல எதுவுமே இதுவாகக்கூடாதா, ஒழுங்கா இருக்கணும்டா, ஒழுங்கா போய் பேசணும்டா, மத்தவங்க எல்லாம் பேசுறது பயமே இருக்கக்கூடாது, ஒரு கேமரால முன்னாடி அந்த மாதிரி இது பேசணும், பயமே இல்லாம அப்படியே ஃப்ரீயா பேசணும்டா, ஒரு ஃப்ரீடம் வேணும்டா அப்படின்ற ஒரு ஃபீல். சரி ஓகே என்ன பண்ணலான்ட்டு உட்காந்து ஏகப்பட்ட யூடியூப் வீடியோ பார்த்துன்னு
புக்ஸ்லாம் அவுட் டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள். அதில் ஒரு வெரி காமன் புக்ல டெக்ஸ்ட் புக்கு சோஷியல் ஸ்கில்ஸ்லாம் இதான்ப்பா இதான் சிலபஸ்ன்ற மாதிரி எடுத்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி புக்ஸ் ஏகப்பட்ட இது அதெல்லாம் படிச்சு சரி ஒன்று லைட்டா ட்ரை பண்ண ஒவ்வொன்றும் ஓகே இது சேஞ்ச் இப்படி நிஜமாவே இப்படிலாம் ஆகுமான்ற மாதிரி ஆச்சு. சரி ஓகே ட்ரை பண்ணுவோன்ட்டு எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சுட்டு காலேஜ் ஓப்பனிங் ஒரு 2 weeks தான் போயிருக்கேன். பஸ்ல வந்து ஒரு முஸ்லீம் பொண்ணு இருப்பான், செம்ம அழகாக தான். ஸோ நான் அதுக்கு முன்னாடி நாள் ஈவினிங் வந்து லைட்டா பேசினேன். அவ பேர் ஏதோ சொன்ன முஸ்லீம் பேர்லாம் எனக்கு ஞாபகத்துல இருக்க மாட்டேங்குது. என்னடா பேர் வைக்கிறீங்க சீரியஸா? நாட் அண்ட் ரேசிஸ்ட் ஜோக், பட் சீரியஸா எனக்கு பேர் புரியல, எனக்கு புரியல அவ்வளவுதான். ஓகேவா? நேத்து முன்னாடி நாள் ஈவினிங் வந்து ஏதோ பேர் சொன்னா, தண்ணி பாட்டில் கேட்டா, அப்ப பேர் கேட்டேன், பேர் மறந்து போச்சு. காலையில டைம்ல அப்பதான் பஸ்ல உள்ள வரேன், என்ட்ரி கொடுத்து உள்ள வரானா உள்ள பார்த்தா உட்கார்ந்து இருக்கா. அந்த முக்காடு எப்பவுமே முக்காடு போட்டுப்பா, அது ஓபன் பண்ணி வச்சிருந்தா, எனக்கு தலை குளிச்சுருந்தா, அப்புறம் தலை காய வச்சிருந்தா. சிறுதான் இருந்தா இந்த பொண்ணு காதலா இருக்குமா, நிஜமா காதலா இருக்கு போல, ஏன்னு நினைச்சேன்ற மாதிரி எனக்கு ஒரு நான் அந்த டைம்ல வந்து ரொம்ப அப்படியே படிப்ஸ். ஓகேவா? பஸ்ல உட்காந்தாலும் நான் வந்து ஆன்லைன் கோர்ஸ் படிப்ஸ்ன்னு தான் சொல்ல மாட்டேன். ஆக்சுவலா எனக்கு அந்த டைம்ல வந்து ஒரு என்டர்பிரினர் அந்த மாதிரி கோல் தான் வந்து இருக்கு இப்போ. ஸோ அதுக்காக வந்து கோர்ஸ்லாம் வந்து நான் வந்து நிறைய படிப்பேனா. எப்பவும் பஸ்ல உட்காந்தோம், பஸ் டிராவலிங் டைம் ஃபுல்லாவே அந்த மாதிரி ஆன்லைன் கோர்ஸ் பாப்பப் மாதிரி தான் காலேஜ் போகும். ஸோ அந்த மாதிரி ஆன்லைன் கோர்ஸ் அதில் பார்க்கலான்னு போய் உட்கார்றேன். அவரை பார்த்ததுக்கு அப்புறமா கோர்ஸ் அவர் சொல்றது எங்க கவனிக்கிறது, மைண்டு ஃபுல்லா அவதான். என்னால எதுவுமே பண்ண முடியல. அட போடான்னு போனை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே உட்காந்துருந்தேன் பஸ்ல. ஏன்னா பஸ்ல போய் பேச முடியாது, ஏன்னா பஸ் ஃபுல்லாவே கூட்டமா இருக்கு. திடீர்னு ஏதோ போய் டிக்கெட் எடு அப்படிதான் போய் கேட்கணும், டிக்கெட் எடுக்குன்ற மாதிரி. இது காலேஜ் பஸ். ஓகேவா? சரி அதுக்கப்புறமா பஸ் காலேஜுக்கு போகுது. அங்க இருந்து இறங்கணும். பஸ்ல இருந்து இறங்கின உடனே அவகிட்ட போயிட்டு உங்க பேர் ஏதோ சொன்னீங்களே மறந்து போச்சுன்னா, மறுபடியும் சொல்றா. எனக்கு அப்பவும் அவ பேர் சுத்தமா புரியவே இல்லை. என்னடி சொல்ற மாதிரி பார்த்துட்டு, இல்ல மறுபடியும் புரியல, திருப்பி சொல்லுங்க. மறுபடியும் சொன்னா. எனக்கு அப்போ ஒண்ணும் புரியல. சரிங்க என்னன்னு தெரியல, உங்க பேர் எனக்கு சுத்தமா புரியல. காலையில இது போடாம இருந்தீங்க. ஆமா தலை குளிச்சிருந்தேன் அப்படின்னு. ரொம்ப அழகா இருந்தீங்க பாக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னா, ஓ அப்படியான்ற மாதிரி வெக்கத்துல ஒரு சிரிச்சா பாரு. எனக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வந்துச்சு. சிரிச்சுன்னு ஆமா சிரிப்பு சூர்யா சிரிப்பு மாடுவேன். சிரிச்சுன்னு உட்காந்துட்டு அப்புறமா வந்து ரொம்ப தேங்க்ஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு, சரி ஃப்ரெண்ட்ஸோட அங்க போகணுன்ற மாதிரி சொன்னோம். சரி ஓகேங்க அப்புறமா பார்க்கலான்ற மாதிரி சொல்லிட்டேன். சரி எனக்கு அப்போ என்னடா இப்படி பேசணும், என்ன போகுது ஏதா போதும் ஒண்ணுமே புரியல. ஒருவேளை டென்ஷன் ஆயிட்டு போல இதுவா இல்ல ஃபுல்லா சிரிச்சுன்னு நினைக்கிறேன். அவன் என்ன அவப்படான்ற மாதிரி. சரி ஓகே என்ன ஆகுதுன்னு பாத்துலான்டான்னு நம்பிட்டு, ஆனா கிளாஸ் போறேன். கிளாஸ் அப்படி துள்ளி குடிச்சுன்னு போறேன். அப்போ கிளாஸ் ஆன டைம்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு பசங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டானுங்க. அவனுக்கிட்ட போயிட்டு மொத்தம் பக்கத்து கிளாஸ் ஒரு பொண்ணு மேல கிரஷ் எடுக்கணும்டா, அந்த பொண்ணு கிட்ட போய் நீ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அவனும் தேங்க்ஸ் சொல்லிட்டு சிரிச்சுட்டு வெக்கத்துல போனாடா அப்படின்னு. அவனுக்கு டேய் பேசிட்டியாடா இப்படிடா அந்த மாதிரி கேட்டு நானு அந்த டைம்ல தான் உண்மையில நல்லா பூலுன்ற மாதிரி ஐயோ போய் பேசிட்டேன் ஜஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபுல் ஹாப்பினஸ். லைக் அதான் ஃபர்ஸ்ட் சம்பவம்ல ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது அப்படிதான் இருந்துச்சு. லிட்டரலி ஐ வாஸ் சோ மச் ஹாப்பியர். ஓகே இப்போ நான் சொல்றேன் கேளுங்க. எனக்கு வந்து அது மோஸ்ட்லி பாசிட்டிவா முடிஞ்சது. உங்களுக்கு அது மேபி நெகட்டிவா முடியல. ஏன்னா எனக்கும் ஏகப்பட்ட வாட்டி ஒரு சில வாட்டி இந்த மாதிரி பேசும்போது அசிங்கப்பட்டிருக்கேன், செமினார் எடுக்கும்போது அசிங்கப்பட்டிருக்கேன். லைக் என்னோட ஒரு செமினார் ரெக்கார்ட் பண்ணிருப்பேன். அந்த டைம்ல நான் ஸ்டேஜ்ல எடுத்து பேசும்போது ஃபுல்லா பசங்க வந்து கிண்டல் அடிச்சிருப்பாங்க. என் கிளாஸ் பசங்கள்ல பக்கத்து கிளாஸ் அவங்க வந்து கொஞ்சம் கிண்டல் பண்ற மாதிரி இதெல்லாம் பண்ணிருப்பாங்க, மாதிரி பண்ணிருப்பாங்க. எப்படியாப்பா கொஞ்சம் காண்ட் ஆகும் தான், ஃபெயிலியர்ஸும் ஆகும் பாசிட்டிவும். உங்களோட ஃபர்ஸ்ட் இன்ட்ராக்ஷன் இட் ஆக்சுவலி பூஸ்டட் மீ அப், இட் கிவன் மீ கான்ஃபிடன்ஸ் மோர் டு டூ இட் மோர். லைக் அப்புறமா அவ கூட பேசணுமா, ஆனா அப்புறமா தான் தெரிஞ்ச அவளுக்கு ஆள் இருக்கு போல. பட் இருந்தாலும் நாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டோம், கொஞ்சம் லைக் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அவளோட ஃப்ரெண்டு வந்து அதனால கொஞ்சம் அவ வந்து அப்புறமா ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட நார்மலா அப்புறமா வந்து பேச ஆரம்பிச்சா. அதுக்கப்புறமா அவ வந்து சொன்னா, இது இந்த மாதிரி நீங்க வந்து தைரியமா வந்து பேசுறீங்களா, அந்த மாதிரி பேசினாதான் ஆக்சுவலா பொண்ணுங்களுக்குலாம் பிடிக்கும் அந்த மாதிரிலாம் சொன்னா. அப்புறம் அவ வந்து எங்களோட ரொம்ப க்ளோஸ் ஆனா. லைக் பஸ் அப்பமா நாங்க போனோம், நாங்க 3 பேரும் ஒன்னா உட்காந்து, நான் அப்பமா ரெடி பண்ணுவோம்.
3 பேரும் ஒன்னா உட்காந்து போவோம், ஒரே சீட்ல உட்காந்து போவோம். லைக் ஃப்ரீயா ஜாலியா இருந்துச்சு. அது காலேஜ் ஸ்டார்டிங் டைம்ல. இப்போ வந்து வேற யார் கூட உட்காந்துருக்காங்க. டைம் சேஞ்சஸ் அண்ட் எவ்ரி திங் சேஞ்ச், ஓகே. பட் அட்லீஸ்ட் ஐ டுக் த ஃபர்ஸ்ட் அண்ட் எனக்கு அது பாசிட்டிவா அமைகிற அளவுக்கு நான் அந்த சோஷியல் ஸ்கில்ஸ் தான் கொஞ்சம் லேர்ன் பண்ணியிருந்தேன் 12th இருந்து காலேஜ் போறதுக்கு முன்னாடி. அண்ட் ஆல்சோ த இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஐ டுக் ஆக்ஷன். த இம்பார்ட்டன்ட் இருக்கிறதுல நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா ஒரு புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஆக்ஷன் எடுக்கணும். அண்ட் அட் த சேம் டைம் சைட் பை சைடு நீங்க அது இந்த ஸ்கில்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னு கத்துக்குமே நீங்க ஆக்ஷன் எடுத்துன்னே இருக்கணும். ரெண்டுமே ஒரே டைம்ல பண்ணணும். அதுதான் மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் பண்றது இல்லை. இஃப் தே ஜஸ்ட் டுக் ஆக்ஷன் அண்ட் ஆக்ஷன், ஒருவேளை ஆக்ஷன் மட்டும் எடுக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஈவன் இம் கேன் இம்ப்ரூவ் லைஃப். பட் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும், அவ்வளவுதான். பட் ஆனா இவன் இம்ப்ரூவ் ஆகும். இன்னொருத்தர் சும்மா கத்துக்கணும் மட்டும் இருக்கும், அனாலிசிஸ் பேரலிசிஸ் சொல்லுவாங்க. சும்மா படிச்சுன்னு மட்டுமே இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆக்சுவலா நீங்க போய் ப்ராக்டிக்கலா பண்ணி ஆகும். இப்ப நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறேன்னா, எனக்கு வந்து இப்ப நான் வந்து ஃபுல்லா ப்ரோக்ராமிங் படிச்சுன்னு இருந்தா ஒரு இடம் புடுங்க முடியாது. உட்காந்து ப்ரோக்ராமிங் ஆக்சுவலா லேப்டாப்ல எடுத்து போட்டு பார்த்து ஒரு ப்ராஜெக்ட் நம்ம ரெடி பண்ணியிருந்தாதான் எனக்கு ஆக்சுவல் ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ண முடியும் in the realm of computers. At the same thing for the social skills-க்கும் இப்போ நார்மலாக பொண்ணுங்கிட்ட பேசுறது, ஒரு டேட்டிங் அந்த மாதிரி இதில் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும், ஒவ்வொரு ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங், ஒரு ஸ்டேஜ்லயோ ஒரு செமினார் எடுக்கிறதோ, இந்த மாதிரி கேமரால பேசுறதோ, எல்லாத்துலயும் நீங்க பண்ணதான் நீங்க கண்டினியூஸா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினே இருக்கணும். அட் த சேம் டைம் அதை பத்தி லேர்னும் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ் இல்லை ஏதோ ஒரு விஷயத்துல எல்லாத்துக்குமே அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்காது. ஃபர்ஸ்ட் முதல்ல அந்த ஸ்டெப் எடுங்க. நெக்ஸ்ட் ஒன்னா லேர்ன் பண்ணுங்க. ஒவ்வொரு இதுலயும் இம்ப்ரூவ் ஆகுங்க, ஓகே. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறதுக்கே உட்காந்து பயந்துட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அதே இடத்துல தான் இருப்பீங்க. கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகும். ஸோ ஐ எம் டெல்லிங் யூ, யூ நீட் டு இம்ப்ரூவ். தட்ஸ் ஆல். தட்ஸ் இட்.